News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில் வேலை செய்து கொண்டே MBA படிப்பது எப்படி என்பது குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் ஒர்க் ஃப்ரீக்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெடின் CEO திருமிகு சையத் அவர்களும் HR AVP திருமிகு ஃபஹீம் அவர்களும் நம்மோடு இருக்கிறார். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல சையத் சார் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் என்ன அப்படின்னா, வேலை செஞ்சுக்கிட்டே MBA படிக்கிறது எப்படி? அதுவும் நீங்கள் மட்டும்தான் பிரத்யேகமாக அதை கொடுத்துட்டு வரீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? MBA is Masters of Business Administration. Okay, so nobody can become a master just by knowledge. Okay, so கண்டிப்பாக நாலேஜும் ஸ்கில்லும் இருந்தால் தான் you become a master. So in the program what we are trying to do is students can study MBA and work together during the course. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் எப்படி சார் நடக்கும்? ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து 2021 UGC is approved ஆன்லைன் எஜுகேஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து வீக்கெண்ட்ஸில் they'll be studying, they'll be taking up the classes and weekdaysல they'll be working. ஸோ இது ஒர்க் எப்படின்னா, அவங்க இப்போ if they are studying MBA HR, we will give them a relevant job as a HR. இது எப்படின்னா, after they complete the course இல்லாமல் when in the beginning of the course itself. So we will give them MBA admission along with a job offer as a HR. So basically இது எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒன்ஸ் இப்போ நம்ம எல்லாம் படிக்கிறதே எதுக்குன்னா டு ஹாவ் அ வெரி குட் கரியர். ஸ்பெஷலி ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணுறதே வந்து டு சூஸ் சம் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் கோ டு சம் பிக் ஜாப்ஸ் இன் சம் வெரி பிக் கம்பெனிஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, MBA படிச்சுட்டு வந்தால் கூட they are called as a freshers தான், and most companies are reluctant to hire them. Only because, not because they are not very good, it is only because they are not relevant to the job, they are not ready to deliver. So everybody is looking at some experience. So அந்த barrier வந்து அதை overcome பண்ணுறது தான் what we are trying to do is we are giving them a job during the course. So they will be studying MBA HR and also working as a HR. சையத் சார், அடுத்தது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, படிக்கும்போதே வேலை அப்படிங்கிறதுல இந்த ப்ரோக்ராமுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன சார்? ஓகே, நவ் இப்போ MBA certification we are partnered with another university. Okay, so all the certification, it is a UGC approved university. So all the certification academic classes the university will run. What we give them is a job. So they will be studying there and working with us. And so what additional we do is industry training, on the job training. So we have a lot of industry veterans coming and training them. So இப்போ என்ன, there is always a gap between the academics and what industry needs. நம்ம படிக்கிறது ஒன்று, அது வந்து இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதை கேட்சப் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, இண்டஸ்ட்ரி கிளாஸஸும் சைமல்டேனியஸ்லி we are running. ஸோ academic classes university will run, அவங்க மூலியமாக தான் சர்டிஃபிகேட் அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது அங்கே. ஸோ எஸ், இட் இஸ் அ renowned, we have partnered with one of the best university in India. Okay, so it is a UGC approved university, internationally and nationally the certificate is accepted. So we have partnered with that university. ஸோ அவங்க மூலியமாக சர்டிஃபிகேட் வரும், நம்ம மூலியமாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அடுத்ததான் பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு வந்து இதில் நாமளும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னங்க சார்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த கேண்டிடேட், த அப்ளிகண்ட் ஷுட் ஹேவ் சார் பேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைஃப்பில் ஒரு HR ஆகிறதுக்கு பேஷன் இருக்கணும். நம்பர் 1, ஹி ஹேஸ் டு பி அ கிராஜுவேட். நம்பர் 2, நம்பர் 3, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆவரேஜ் இருந்தால் போதும் சார். இது 3 கேட்டகரி எடுத்து வந்தீங்கன்னா 2 years டைம் வில் மேக் யூ அ சூப்பர் HR. ஓகே, இதுக்கு வந்து என்னென்னா, there will be 2 level of interview. ஒன்று வந்து admission interview, okay, which will be based on their academic questions we will ask them, because we have to train them on industry also. So ஒரு admission interview இருக்கும், ஒரு job interview இருக்கும். இது ரெண்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, and if they have completed their graduation with those certificates, they can join. Once they join, we will issue an admission letter from the university and we will issue a job offer letter from our company. ஓகேங்க சார், இப்போ படித்து முடித்த பிறகு, அதாவது வேலை செஞ்சுட்டே படித்து முடிச்சிட்ட பிறகு அவங்க வேறு ஏதாச்சும் கம்பெனி போகணும் அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பேசிக்லி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதே வந்து ஒரு எம்ப்ளாயி ரிட்டென்ஷனுக்காக தான். ஈவன் இப்போ வந்து லேட்டஸ்ட் ஒரு சின்ன நியூஸில் கூட, ஈவன் TCS has got attrition
close to 20% attrition. So such big companies are itself like having attrition. So attrition is a problem with most of the companies. So in the program why we are doing is also to hold employees. Okay, so idu mooliyama at least 2 years they will be their course mudichittu kuda they can continue their job with us. Namakitte avanga continue pannalam with a higher salary. When they are studying, we will offer them a salary of 2 lakhs per annum. Course முடிச்சிட்ட அப்புறம் we will offer them a minimum salary of 3 lakhs to 5 lakhs internally, or we will place them in some other company. So அவங்க கோர்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் they can continue to work with us. இல்லைனா நாங்கள் we will place them in some company, or they can also choose any company from the market. சையத் சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம படிக்கும் பொழுது அதுக்கான ஃபீஸை நம்ம பே பண்ணுவோம், வேலை செய்யும்போது நமக்கான சேலரியை நம்ம வாங்கிப்போம். ஆனால் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது அப்படிங்கிறப்போ இது ரெண்டுமே எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது? ஸோ இப்போ பேசிக்லி வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, வெதர் டு டேக் அப் தி ஹையர் ஸ்டடீஸ். அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் மேலே படிக்க வைக்கலாமா, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம ஜாப்க்கு போயிடலாமா, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமான்னு இருக்கும். எது சூஸ் பண்ணாலும் மேபி அது பண்ணியிருக்கலாமான்னு ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் யூ கேன் சூஸ் போத். ஸோ நம்மக்கிட்ட வந்து எம்பிஏ படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் வந்து நாட் ஜஸ்ட் 2 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வி பே தேம் அ ஸ்டைஃபன். அந்த ஸ்டைஃபன், அந்த சேலரி நாங்கள் பே பண்ணுறது நாட் ஜஸ்ட் அ மினிமம் அமௌண்ட்டு, வி பே தேம் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி ஃபீஸ் பேக் அஸ் சேலரி. ஸோ அவங்க என்ன ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அதில் 80% ஆஃப் தி ஃபீஸ் தே கேன் ஏர்ன் டூரிங் தட் கோர்ஸ் இட் செல்ஃப். படிக்கும்போதே சம்பாதிக்கலாம். படிக்க போதே தே கேன் ஏர்ன் தட் மணி. திஸ் இஸ் மோர் லைக் ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயி ஸ்பான்சர் எம்பிஏன்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ படிக்க போதே தே கேன் ஏர்ன். ஸோ அவங்க என்ன ஃபீஸ் பே பண்ணுறாங்களோ அது ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி ஃபீஸ் தே கேன் ஏர்ன் பேக். ஓகே சார். இன்னொரு ஆப்ஷனாக உங்களுக்கு எஜுகேஷன் லோனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா, வாட் எவர் ஃபீஸ் தே ஹேவ் பே, வி ஆல்சோ சப்போர்ட் தெம் வித் 0% எஜுகேஷன் லோன். Okay, so we also offer them 0% education loan, and the loan oda EMI da we pay them as salary. So இப்போ some students want to study in their own money, so அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை some students என்ன பண்ணுவாங்க, அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்து இங்கே படிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வில் பி ஸ்பான்சரிங் தேர் எஜுகேஷனுக்கும் பே பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க லிவிங் எக்ஸ்பென்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஒன்ஸ் தே ஜாயின், எஜுகேஷனுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் தே கேன் ஏர்ன் from their salary they can live. ஓகேங்க சார். அந்த ஜாப் லிங்க்ட் எம்பிஏ ப்ரோக்ராமில் இருக்கிற இன்னும் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க சார்? இப்போ ஜாப் லிங்க்ட் எம்பிஏ ப்ரோக்ராமில் they are going to work with us like a HR. இப்போ எங்கள் கம்பெனியில் we hire across industry, across geography, across hierarchy level. Okay, so they will have super experience working across industry. And once when they become a HR, இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் as a HR பார்த்தீங்கன்னா, you can join in any company. Okay, so and நம்ம வந்து being a professional HR, like they'll gain hardcore experience. ஏன்னா see, HR is a very very strong position. இப்போ வந்து எப்படி ஒரு CA படிக்க போது you have to practice under a CA. Similarly, if you have to study MBBS, you have to practice under a doctor. So அதே மாதிரி in HR வந்து பார்த்தீங்கன்னா, any success of the company is because of the employees, இல்லையா? And hiring the right employee is a role of a HR. So as a HR, it is a very very responsible position. So when they work with us, they will gain exposure in working across industry. நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, நம்ம வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் ஷெட்யூல் பண்ண போது கிளைண்ட் கிட்ட கிளைண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. when they reject, we improve quality. So at the end of 2 years, they will be like a super HR. சூப்பர் ஹெச்ஆர். நிறைய சூப்பர் ஹெச்ஆரை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இந்த பேர் கேட்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ரீக்ஸ் அப்படின்னா என்னங்க சார்? ஓகே, ஒர்க் ஃப்ரீக்ஸ். ஓகே, இப்போ வந்து எல்லா சக்ஸஸ், இஃப் யூ ஆஸ்க் எனிபடி ஹூ சக்ஸஸ்ஃபுல் வாட் இஸ் தி ரீசன் ஆஃப் தேர் சக்ஸஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தே வில் சே பேஷன். ஓகே, தேர் பேஷன் ஒன்லி மேக்ஸ் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல், ரைட்? ஸோ ஒர்க் ஃப்ரீக்ஸ்னால் சம்மன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் பேஷன். ஓகே, ஸோ யாராச்சும் ஒருத்தர் பார்க்குறீங்க, எப்போ பார்த்தோம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாருன்னா வி கால் தேம் ஒர்க்கஹாலிக். பட் அவங்க ஒரு பண்ணுற வேலையை லவ் பண்ணி பண்ணுறாங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஒர்க் ஃப்ரீக்ஸ். ஸோ ஆஸ் ஒர்க் ஃப்ரீக்ஸ் வி ப்ரொவைட் ஒர்க் ஃப்ரீக்ஸ் டு ஆர் கிளைண்ட்ஸ். அந்த மாதிரியான இவ்வளோ வேலையில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிற ஹெச்ஆர்ஸை நீங்கள் உருவாக்குறீங்க. கண்டிப்பாக. ஹெச்ஆர் மட்டும் இல்லை, ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் கொடுக்குறதுனாலும்
லைக் we get the ஸோ இப்போ நாங்கள் பண்ணுற மேஜர் பிஸ்னஸ் என்னன்னா வாட் இஸ் தட் ஆஸ் அ ஒர்க் ஃப்ரீக்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா we make business easy for startups and corporates. Okay, so what we specialize is we specialize in hiring the market's best human resources and business resources. Okay, so company oda success ku like best human resources business resources are important. That is what we specialize in, acquiring the market's best human and business resources. ஓகேங்க சார். இப்போ படிக்கும்போதே வேலை அப்படிங்கிறப்போ நம்ம படிக்கிற இடம் எப்படி இருக்கும்? ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குமா? அந்த என்விரான்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இட் இஸ் காட் கிளாஸ் ரூம், இட் இஸ் காட் கான்ஃபரன்ஸ் ரூம், இட் இஸ் மோர் லைக் they'll be working in a company. ஓகே, ஸோ ஒரு கார்ப்பரேட் என்வாயர்மெண்ட்டில் தான் they'll be studying. ஸோ ஏன்னா நம்ம படித்து முடிச்சுட்டு அங்கே தான் போகணும். ஸோ that environment is given to them while they are studying itself. ஓகே, ஹெச்ஆருக்கு உண்டான தகுதிகள் மொத்தம் அனுபவமும் கிடைச்சிருக்கும், படிப்பும் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்க சார். இன்னைக்கு பதில் சொல்லுங்கள் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு 2 பேரும் இந்த ஜாப் லிங்க்டு MBA ப்ரோக்ராம் பற்றி விரிவாக பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.